வேற ஒன்றும் வேண்டாமா. ஆண்டவர் பார்த்து பாருமா, பெருமானார் அப்படியே நம்மளை தாங்குன்னு தாங்குவாருமா. எங்கள் அமைப்பில் கருணநேரி வளர் அறக்கட்டளை 5 நாட்கள் தொடர் பெருமானாருடைய வருவிக்க விட்டு தினத்தை கொண்டாடினோம். அதில் அக்டோபர் 5ஆம் தேதி ஊர்வலம் வந்தது. அந்த ஊர்வலத்தில் பெருமானாரினுடைய அந்த வரைபடத்தை, ஐயாவுடைய ஓவியத்தை தாங்கி கொண்டு வந்தாங்க அன்பர்கள். அதை அம்மா காட்சியாக பார்க்கிறேன். பெருமானார், இவர் என்னை தாங்குகிறாரா, நான் இவரை தாங்குகிறேனா? நீ என்னை தாங்கினால் உன்னை நான் தாங்குவேன், நீ சன்மார்க்கத்தை தாங்கு, உன்னை நான் தாங்கிக் கொள்வேன். வேற ஒன்றும் வேண்டாம், போதும். பிறந்து பிறந்து இளைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பு. ஆண்டவர் வந்துட்டார் நமக்கு. இனியும் நம்ம விழிப்புணர்வு பெறலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் யாருன்னா வள்ளல் பெருமான். பிடிச்சுக்கோங்க, நல்லா பிடிச்சுக்கோங்க. வேற ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் விழிப்புணர்வோடு இருங்க. வரும் கர்ம வினை வரும் நம்மக்கிட்ட, மாநில ரூபத்துலேயும் வரும், அமானுஷ்யமாகவும் வரும், வார்த்தைகளாக வரும், சூழல்களாக வரும். கவனமாக இருங்க. எல்லார்கிட்டையும் வரும், எல்லார்கிட்டையும் வரும். பெருமானார்கிட்ட கூட வந்து என்னை இப்படி போட்டு படுத்துறியேன்னு பெருமானார் கூட கேட்டார். ஏன் இன்னும் எனக்கு சோதனை ஆண்டவர்கிட்ட கேட்டார். பட முடியாதினி துயரம் பட முடியாதரசேயோ. நான் நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஆள் இல்லையா, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து. இப்படி யாராவது கேட்டிருக்கோமா? இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் உயிராதி எல்லாம் நீ எடுத்து கொண்டு. நீ கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்க என்ன கொடுக்கணும்? உன் உடல் உயிராதி எல்லாம் உவந்தெனக்கே அளிப்பாய். இப்படி பேரம் பேசணும். இந்த எடுத்து எவ்வளோ பாட்டுங்க ஐயா. அது வாதம் பண்ணுற பாட்டு ஒன்று சொல்கிறேன், நான் ரொம்ப ரசிக்கிற பாட்டு. அன்றும் சிறியேன் அறிவறியேன். எப்போ அன்றுன்றார், அது என்ன அன்று நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். நான் சிறு வயதில் வந்து ஆட்கொண்டுட்டார். இன்றும் சிறியேன், நான் என்ன இன்னைக்கு என்ன பெரிய ஆள் ஆயிட்டேனா? ஏன் என் வயசு 30-40 ஆனா நீ எவ்வளோ பெரிய ஆளு, யுகம் யுகமாக இருக்க. உன் வயசோட என் வயசு நீ ஒப்பிடலாமா? இன்னைக்கு மட்டும் நான் என்ன உனக்கு பெரியவனா? இன்றும் சிறியேன், உன் அறிவோட என் அறிவை ஒப்பிடலாமா? ராமலிங்கம், நீ நிறைய படிச்சுட்டப்பா, உன் நிறைய தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் நான் அறிவில்லாதவன் தான் ஐயா. இன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்யாது போனால். இறைவன் கேட்கிறாரு, போனா நீ மட்டும் அன்னைக்கு அருள் செஞ்ச, இன்னைக்கு அருள் செய்யலைன்னா அன்னைக்கும் நான் சின்னவன் தான் அறிவில்லாதவன் தான், இன்னைக்கும் நான் சின்னவன் தான் அறிவில்லாதவன் தான். அன்னைக்கு மட்டும் அருள் செஞ்ச, இன்னைக்கு நீ அருள் செய்யலை, செய்யாத மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோ. இறைவன் பார்க்குறாரு, போனா என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன் என்று தொன்று தூமொழி மறைகள் சொல்லும் அந்த தூய மொழி சூது மொழியோ சொல்லாயோ. எப்பா இந்த மறைகள் வேதம் என்ன சொல்லுது? இறைவன் எப்பொழுதுமே ஒரு தன்மையன், அவன் மாறவே மாட்டான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. நீ மட்டும் மாறிட்டன்னா அது சூது மொழி ஆயிடும், பார்த்துக்கோ. இறைவன்கிட்ட போய் சொல்றாருங்க, ரசிங்க திருவருட்பா. அது சூது மொழியா? அப்ப அது பொய்யா? நீ செய்யாததை இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்கப்பா. அதனால என்ன பண்ணு, எப்பவுமே எனக்கு அருள் புரிஞ்சுக்கினே இரு. எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. இன்னொரு பாடல், ஆண்டவர் வந்து இவரை ஏத்துக்கலையாமா. ராமலிங்கம், நீ வந்து ரொம்ப மோசமானவனா இருக்க, நான் எவ்வளவு நல்லவன், நீ ரொம்ப பொல்லாதவன், அதனால நம்ம 2 பேருக்கும் மேட்ச் ஆகாது, செட் ஆகாதுப்பா, ஜோடி பொருத்தம் நல்லா இல்லை. ஏன்னா நான் நல்லவன், நீ யாரு கெட்டவன், அதனால் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. இவர் சொல்றாரு, இப்போ இதுதானங்க பிரச்சனை. இவர் பாட்டில் திருவருட்பாவில் சொல்றாரு, நல்லாருக்கெல்லாம் நல்லவன் நீ. நீ யாரு? இந்த உலகத்திலே ஒருத்தன் நல்லவன் இருக்கான்னா அவனை விட நல்லவன் நீ தான், நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் சொல்றார். ஆமாம், நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணணும். நான் யாரு? நாயினும் கடையேன். நான் யாரு? பொல்லாருக்கெல்லாம் பொல்லவன். இந்த உலகத்தில் பொல்லாதவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனை விட நான் தான் பொல்லாதவன். ஒத்துக்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதான் நான் தான் சொல்லிட்டேனே. ஈதெல்லாம் வழக்கு என் இறைவன் சொல்றாரு.
இதை தவிர நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது வழக்கு இருக்கு? ஆண்டவர் சொல்ற அதான்டா வழக்கே. நல்லப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பொல்லாதவன், நான் நல்லவன். இவர் சொல்றாரு அதை தவிர வேற ஏதாவது நீ சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு அதுதான் வழக்கே. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, இதெல்லாம் வழக்கு என். ஆண்டவர் சொன்ன அதுதான்டா, நான் வர முடியாது உங்ககிட்ட. இதை தவிர வேற எந்த பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள இல்லையே. இதெல்லாம் வழக்கு என், உனக்கு எதிர் என்று எண்ணேன். நம்ம 2 பேரும், நீ நல்லவனுக்கு நான் நல்லவன், நான் பொல்லாதவனுக்கு நான் பொல்லவன், எதிர் என்று எண்ணேன். உன் உறவு தான் நான். இன்னும் அழகுங்க. இப்போ எப்படின்னா, இதெல்லாம் வழக்கு என்பது இறைவன் சொல்லுவாரு, ராமலிங்கம் இதுதான்டா வழக்கு, இதெல்லாம் வேற வழக்கு ஏதாவது சொல்லு. அழகுங்க. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே இன்புறலாம். எல்லாம் ஒரு பாட்டில் கேட்பாரு, ஆண்டவர் சொல்றாரா, ராமலிங்கம் இன்னும் நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுப்பா, நீ துஷ்ட குணமாக இருக்க, உன் கேரக்டர் சரியில்லை, அதனால் இனி நீ என்கிட்ட வராத, வெளியே போயிடு. இது தலைவன் தலைவி பாவம். தலைவன் தலைவியை விரட்டி அடிச்சிடுறாரு. வீட்டில் தான் நடக்கும்ல, என்ன நீ சரியே இல்லை, சரியாக சாப்பாடு போட மாட்டேங்கிற, வீடு வாசல் சரியாக பெருக்க மாட்டேங்கிற, சரியாக குப்பை கொட்டை தெரியல உனக்கு, பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்க மாட்டேங்கிற, எங்கள் அம்மா அப்பா கிட்ட சரியாக போக மாட்டேங்கிற, இல்லைம்மா இனி உனக்கு எனக்கு செட் ஆகாது, என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்படி ஆண்டவர் ஆகிய தலைவர் தலைவியை விரட்டிட்டாராம். வள்ளல் பெருமானாருடைய தலைவியை விரட்டிட்டார். இப்போ இவர் முறையீடு பண்ணுறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தலைவனாகிய ஆண்டவரை கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னை எதுக்கு வெளியே போக சொன்னேன், உன் குணம் சரியில்லைம்மா, இனி உன் கூட என்னால் குப்பை கொட்ட முடியாது. யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட பெருமானார் கேட்குறாரு, எல்லாம் உடையாய், எப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் யாருக்கு உடைமை? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆண்டவர் தானே. எல்லாம் உடைய. இப்போ நான் யாருக்கு உடைமை பொருள்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கூட என்னுடையதான் ராமலிங்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டவர்கிட்ட இறைவன் வள்ளல் பெருமானார் கேட்குறாரு, இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் உன் உடைமை பொருள் என்றால் நான் யாருடைய உடைமை பொருள்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? நீயும் தான் ராமலிங்கம், நீயும் தான் என் உடைமை பொருள். சரி, இந்த உலகத்தில் இருக்க எல்லா செயலும் யாருடைய செயல்? ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் சொல்றார், ராமலிங்கம் எல்லா செயலும் என் செயல் தான்ப்பா. ஓகே, அப்போ என் செயல் யார் செயல்? என் செயல் யார் செயல்? ஆண்டவர் சொல்றார், உன் செயல் என் செயல்னா எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா, ஆண்டவர் இப்போ லாக் ஆகுறாரு, வாதம் பண்றாரு. அப்போ என்னுடைய செயல்களும் யார் செயல்பா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லா செயலும் என் செயல்னா உன் செயல் மட்டும் தனியா இருக்கா ராமலிங்கம்? அதுவும் என் செயல் தான். ஓகே சரி, இந்த உலகத்துல நீ இல்லாத இடம்னு ஒன்று இருக்காப்பா? ஆண்டவர் சொல்றார், நான் இல்லாத இடம்னே ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுக்கு என்ன வெளியே போன்ற? வெளியே போனாலும் நீ தானே இருக்க, உனக்கு ஏதாவது இருக்கா இறைவா? உனக்கு ஏதாவது இருக்கா? நீ இல்லாத இடம்னே ஒன்று இல்லை, என்னை விட்டு வெளியே போன்றியே. நீ இல்லாத இடம் உள்ளும் புறமுமாக, அகத்தும் புறத்தும், அகம்புறம் புறப்புறமாக நீயே இருக்கிறாயே சர்வ வியாபியாக. என்னையா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க நீ? வெளியே போ. பாட்டை கேளுங்க. எல்லாம் உடையாய் நின் செயலே எல்லாம் என்றால் என் செயல்கள் எல்லாம் நின் செயலே அன்றோ? புரிஞ்சிருச்சுங்களா? பின்னே என்னை புறந்தள்ளல். அப்ப ஏன் என்ன வெளியே போன்னு சொல்ற? செய்கிறவன் நீ தானே, உன் உடைமை பொருள் நான். அப்போ நான் சரியில்லைன்னா யார் காரணம்? நீ தான் காரணம். அது கூட பரவாயில்ல, இந்த செயலெல்லாம் நீ தான் செய்கிறன்னு ஒத்துக்கிட்ட. அப்போ நான் செய்கிற செயலெல்லாம் உன் செயல் தானே, பின்னே என்னை ஏன் புறந்தள்ளல்? அது கூட பரவாயில்ல. அடுத்து கேட்பாரு, வல்லாய். இது கேள்வியும் கிண்டலுமா இருக்கும். வல்லாய்னா எப்பா நீ ரொம்ப பெரிய வல்லவன் இல்லை, வல்லாய் என்னை புறம் விடுத்தால் புறத்தும் உந்தன்மயமே அன்றோ? புறம் போன்னு சொல்றியே, புறத்தும் உந்தன்மயமே அன்றோ? அது சொல்லிட்டு 4வது வரி சொல்லுவாரு, நல்லார் எங்கும் சிவமயம் என்றுரைப்பார் எங்கள் நாயகனே. தலைவி, எப்பா
நீ யாரையெல்லாம் நல்லவர்கள்னு உள்ள சேர்த்துக்கிட்டல, நாயன்மார்களாக இருக்கலாம், ஆழ்வார்களாக இருக்கலாம், சித்தர் பெருமக்களாக இருக்கலாம், அருளாளர்களாக இருக்கலாம், யோகிகள், யார் யாரையோ உள்ள இவங்கெல்லாம் நல்லவர்கள் நீ உன் குரூப்பில் போட்டல்ல, அவங்க தான்ப்பா சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லலைன்னு எஸ்கேப் ஆகுறாரு. எங்கும் சிவமயம் என்று உரைப்பார், அவங்க தான்ப்பா சொன்னாங்க, எங்கும் சிவமயம்னு சொன்னாங்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலப்பா. எங்கும் சிவமயம் என்று உரைப்பார் எங்கள் நாயகனே, நீ என்னை விடவே முடியாது. இனி இப்போ நம்மக்குள்ள லாக் பண்ணலாம். எல்லாம் உடையாய் எல்லா செயல்களும் நின் செயலே என்றால் எனது செயல்கள் எல்லாம் நின் செயலே அன்றோ. வல்லாய் பின்னே என்னை ஏன் புறந்தல்லல், என்னை புறம் விடுத்தால் புறத்தும் உந்தன்மயமே அன்றோ. நல்லார் எங்கும் சிவமயம் என்றுரைப்பார் எங்கள் நாயகனே. அதனால் அன்பு உள்ளங்களே, இந்த பாடலை கொண்டு செல்லுங்க. போயிட்டு பெருமானார்கிட்ட இது மாதிரி திருவருட்பாவில் மிக ஆனந்தம் கொள்ளும்படியான, ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியான மிக அற்புதமான திருவருட்பா பாடலை வச்சுக்கோங்க. மனசு கஷ்டமாக இருக்கா, வேதனையாக இருக்கா, ஒன்றுமே இல்லை. திருவருட்பாய் அடியார் பேருன்னு இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுங்க. அடியார் பேரு, மெய்யொருள் வியப்புன்னு இருக்கு, அதை வச்சுக்கோங்க. அருள் விளக்க மாலை இருக்கு, பிரிவாற்றாமைன்னு ஒன்று இருக்கு, வேற நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். மெய்யொருள் வியப்பு 100 பாட்டு வச்சுக்கோங்க. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ வருமா? இந்த மாதிரி யாரு நம்ம எங்கெங்கயோ பொருத்தம் பார்த்துருக்கோம், இவர் யாரு கூட பொருத்தம் பார்க்குறாரு? ஆண்டவரோட. நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பொருத்தம் யாருக்கு? இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. எவ்வளோ பாட்டுங்க, எவ்வளவோ, எத்தனை சொல்வது, எதை விடுவர்? நாம யார் யார்கிட்டயோ போய் சித்து விளையாட்டு போய் நிற்கிறோம். ஐயாவுடைய சித்து ஆண்டவரை சொல்லுவார். ஐயா, என் நண்பர்களுக்கிட்ட நான் சொல்லுவேன், எங்கேயும் போய் சித்து விளையாட்டை பார்த்து நிற்காதீங்க. இந்த இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே அவன் நடத்திய சித்து விளையாட்டு தான். இதை விடவா ஒரு சித்து? இது எப்படி பேசுது, எப்படி உட்காருது, எப்படி சவுண்டு வருது, எப்படி உங்களை பார்க்குது, எப்படி கையாடுதுன்னே ஒரு சித்து. இந்த சித்தை பாருங்களேன், இந்த சித்தெல்லாம் பார்த்துட்டு வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரி. யாரு சித்து? இறைவனா? சித்தெல்லாம் செய்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி. போய் திருவருட்பா படிங்க, அகவல் படிங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. எல்லா அற்புதங்களையும் அருட்பா நிகழ்த்தும், அகவல் நிகழ்த்தும். அகவல் படிங்க, அகவல் படிங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சுத்த உஷ்ணம் பெருகும் பாருங்க. இப்போ நான் படிக்க படிக்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு வந்துச்சா? அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது அகவல். வீட்டில் யார் என்ன பிரச்சனை அகவல் புத்தகத்தை எடுத்து கொடுத்து படிக்க சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வராங்களா, இந்த அகவல் படி, புலால் மறுத்துடு. இல்லை மறுக்க மாட்டேன்றாங்களா, அகவல் படி, புலால் மறுத்துடுவேன். புலால் மறுத்த அகவல் கொடுக்காதீங்க, மறுக்கவே மாட்டான். அகவல் போய் அது அற்புதத்தை நிகழ்த்தும். நீ படிப்பா, நீ படிக்க படிக்க அந்த அகவல் பார்த்துக்கும். அதனால நீங்க முதல்ல மருந்தை கொடுத்துருங்க. நோய் இருக்கவனுக்கு தானே மருந்து தேவை. அவன் புலால் உண்பது என்பது ஒரு நோய். நீ நோயை குணமாக்கிட்டு வா, நான் மருந்து கொடுப்பேன்னா எப்படிங்க இது? எடுத்து அகவலை கொடுங்க, அகவல் போய் பார்த்துக்கணும். பெருமானாருடைய சக்தி அந்த அகவல் போதாத, அது நிகழ்த்தும் தன் அதிசயத்தை. அதனால அகவல் புத்தகத்தை அச்சிட்டு கொடுங்க, அகவலை படிக்க வைங்க, அகவலை வீட்டில் போடுங்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வள்ளலார் 201 வருவிக்க உற்ற வருட விழா நல்வாழ்த்துகள்.